ஹாய் ஹலோ குட் மார்னிங் நட்புக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சத்தான சுவையான அதே சமயத்தில் ஆரோக்கியமான கருணக்கிழங்கு மசியல் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இந்த கருணக்கிழங்கு குக்கரில் வேக வைக்க தேவையில்லைங்க. ஏன்னா உடனே குக் ஆயிரும். சும்மா ஒரு கொதிக்க ஆரம்பிச்ச முன்னாடி 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இது அரிக்கும், அப்படியே சமைக்கக்கூடாது. அதனால தான் வேக வச்சு பழைய கிழங்கா இருக்கணும். இப்போ நாம் சுவையான சத்தான ஆரோக்கியமான கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? நான் பாருங்க ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய்ங்க. அதுதான் அந்த இதுக்கு வந்து ரொம்ப உரமாக கொடுக்கும். பட் டாப் சாய்ஸ் வந்து நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சோன்னா நான் வந்து கடுகும் வரமிளகா ஒரே ஒரு வரமிளகா எடுத்து கிள்ளி போட்டிருக்கேங்க. வெடிக்கட்டும். லைட்டாக வதங்க ஆரம்பித்த பின்னாடியும் கருவேப்பிலை, பச்சை மிளகா, குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயங்க போட்டுக்கலாம். இது நான் வந்து 400 கிராம் வந்து கருணக்கிழங்கு எடுத்துக்கிறேங்க. அதுக்கு வந்து நான் 200 கிராம் வந்து 150 to 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். எவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டோமோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு அரிப்புங்கிறது வந்து ஒருவேளை இருந்தாலும் போயிடும். பழைய கிழங்கு யூஸ் பண்ணும்போது அரிக்காது. இப்போ நான் கிழங்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ரொம்ப பழைய கிழங்குங்க. ஒருவேளை ஃப்ரெஷ் கிழங்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சு ஒரு 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் பச்சை மிளகா வதங்குறப்பவே நான் பாருங்கள், இது வந்து பிங்க் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் தண்ணி ஊற்றாமல் சமைக்கிற டிஷ்ஷஸ்க்கு வந்து பிங்க் சால்ட்டு பவுடராக இருக்கிறதுனால அதை போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டோம்னா கரையாது. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது நாம் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு சும்மா ஸ்பூன் போட்டு அப்படியே சும்மா 1-2 மதிச்சு வச்சுக்கிற அந்த கருணக்கிழங்கு இதில் கொட்டிக்கலாங்க. நம்ம கரண்டிலேயே அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோங்க. திருப்பி வந்து இந்த ஹிமாலயன் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தேவைப்பட்டுச்சுன்னா. இந்த கருணக்கிழங்கு மசியல் வந்து 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாங்க. வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இது வந்து ரொம்ப ஈஸி, குயிக்கு, மீன்வைல் ரொம்ப சத்தான சுவையான ஆரோக்கியங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பற்றி எல்லாமே நான் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருப்பேன். இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து முக்கியமாக செரிமானத்துக்கும் பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது போகவே உடல் எடையை குறைக்கிறதுல இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. எந்த கிழங்கிலும் இல்லாத ஒன்று ஏதோ கருணக்கிழங்கிடம் இருக்கிறது. கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி எடுத்துடலாங்க. பூக்களை எவ்வளவு அப்படியே கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக அப்படியே டெம்ட் ஆகுது பார்க்க. சுவையான கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், இந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. வெறும் வாயிலே சாப்பிடலாம். பழைய கிழங்கா இருந்தால் சுத்தமாக அரிப்பு இருக்காது. ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். மறந்துட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வந்துட்டாங்க நம்ம ஃபுட் கண்ட்ரோலர்ஸ்.